நேற்று நைட்டு லைவில் இந்த வக்கரம் பிடிச்சவனும் அரோராவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சாந்திராவோட நடிப்பு வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ வந்து கேட்டிருக்காங்கல்ல அரோரா, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, என்ன எது நம்புறதுன்னே தெரியல விக்ரம். சாந்திரா நடித்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கு வந்து விக்ரம் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் வந்து நம்ப மாட்டேன், அவங்க சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டேன். சாந்திராவை நான் தானே தூக்கிட்டு போனேன், அவங்க வந்து பேச முடியாமல் நிலைமையில தான் இருந்தாங்க, அதை பார்த்து எப்படி நடிப்புன்னு சொல்ல முடியும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ரொம்பவே சொம்பு தூக்குறாரு சாந்திராவுக்கு. ஆனால் விக்ரம், நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, சாந்திராலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. எதை ப்ளே பண்ணால் எப்படி நடித்தா எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அவங்க வந்து நார்மல் ஆக்டராக இருந்தால் பரவாயில்ல, அவங்க தான் பெரிய ஆஸ்கார் நடிகை ஆயிடுச்சு, எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஸோ விக்ரம் வேறு சொல்கிறாரு, சாந்திரா வந்து 2 குழந்தைக்கு அம்மா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இப்படி நடிப்பாங்க, சொல்கிறாங்க சொல்லட்டும், நான் பார்த்தது உண்மைப்பா, நான்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அரோராவும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் உண்மைன்னு தான் தோணுது, இவங்க தேவையில்லாமல் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. விக்ரம் வந்து இவ்வளோ உறுதியாக வந்து சாந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா பார்வுக்கு வந்து முன்னாடி தானே அடிபட்டுது, கொஞ்சமாவது உனக்கு வந்து ஒரு மனசாட்சி இருந்ததா? சபரி அந்த பொண்ணை போட்டு அடித்த போதும் நீங்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டிங்கல்ல, கழுத்தில் அடிக்க வேண்டியதானே, மேன் ஹேண்ட்லிங் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் எங்கே போச்சு உங்களோட மனசாட்சி? சாந்திராவுக்கு இவ்வளோ வந்து துடிக்கிறீங்களே, முன்னாடி தானே அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, கண்ணில் அடிபட்டுச்சு தெரியாமல், சரி அப்புறம் தள்ளி விட்டது என்ன? இதெல்லாம் முடிஞ்சு அவள் கண்ணை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு, எவ்வளோ வலியில் இருக்கணும். அந்த டைமில் கூட நீ விடாமல் போயிட்டு அவகிட்ட சண்டை போட்டியே, அப்பெல்லாம் இல்லாத மனசாட்சி இப்போ மட்டும் ஏன் வருது உனக்கு சாந்திரா கிட்ட? அதுதான் வந்து நான் கேட்குறேன். அப்போது உனக்கு வந்து மனசாட்சி எப்படின்னா, உனக்கேற்ற ஆளுங்களுக்கு மாதிரி வந்து அந்த மனசாட்சியை வந்து மாற்றிட்டே இருப்பேன், அது புரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் அரோரா சொல்லிச்சு, இப்போ நம்ம வெளியே போய் ஷோ பார்த்தா தெரியும் யார் யாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கும் வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு ஆன்சர் இருக்குது, யார் யாரை பற்றி என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், இது வந்து கேமில் தான் இப்படி தான் இருக்கும். அப்போ இவ்வளோ புரிதல் இருக்குல்ல உனக்கு, அப்போ பாரு வந்து உன்னை வக்ரம்னு சொல்லும் போது ஏன் வந்து அவ்வளோ பொத்துக்கிட்டு வந்துச்சு? என்னை வக்ரம்னு சொல்லிட்டு என் மனசை வந்து நோகடிச்சிச்சு, என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தேன் விஜய் சேதுபதி முன்னாடி. அப்போ உனக்கு தெரியாதா இது கேமுன்னு? இந்த மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து நீ வந்து பேசிகிட்டே இருப்ப. உன்னை நம்பியும் உனக்கு ஃபேன்ஸும் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க பாரு ஓட்டு போடுறதுக்கு, நீலாம் வந்து என்ன மாதிரி ஒரு ஆள்?